அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டிகோ பென்விக் ஜாயினிங் ஒன்ஸ் அகேன். டைட்டிலே தெரிஞ்சிருக்கோம். வி ஆர் டாக்கிங் அகேன் ஆன் மியூசிக். திருவழிபாட்டில் இசை எப்படி இருக்குது அப்படிங்கிறது குறித்து தான் பேச இருக்கிறோம். கடந்த வீடியோவில் ஏற்கனவே அருண் சொல்லியிருப்பார், இதை குறித்து நம்ம இன்னும் பேசலாம் அப்படிங்கிறது மாதிரி. ஸோ திருவழிபாட்டில் இசை அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னும் நிறைய கோணங்கள் ஆராயலாம் அப்படிங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் இது குறித்து வேறு கோணங்களில் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணது தான் இந்த வீடியோ. அவரளவுக்கு எனக்கு மனசுக்கெல்லாம் தொடர மாதிரி, டச் பண்ணுற மாதிரி, தூண்டி விடுற மாதிரிலாம் பேச எனக்கு வராது. எம் ஹியர் டு டாக் அபவுட் ஹிஸ்ட்ரி. திருவள்ளிப்பாட்டு இசையோட வரலாறு என்ன அப்படிங்கிறது குறித்து பேசலாம். அதை தொடர்ந்து நம்ம இன்னும் மேன்மேலும் அது குறித்து ஆராயலாம் அப்படிங்கிறது குறித்த ஒரு வீடியோ தான் இது. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஹோப்ஃபுல்லி பை காட்ஸ் கிரேஸ். இன்னும் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இட் வில் கம் சூன். ஸோ திருவழிபாட்டில் இசையுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும்னா, நம்மளுடைய மாஸோட ஸ்ட்ரக்சர் எங்கேருந்து வருது, அது நம்ம எங்கேருந்து எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது குறித்து நம்ம பார்க்கணும். மாஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஆர் திருப்பலி அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம எங்கேருந்து, நம்ம அப்போஸ்டலிக் டைம்ஸ், அதாவது அப்போஸ்தலர்களோட காலத்துலேருந்து இருக்கிறது நம்ம ரெக்கார்ட்ஸில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் இதெல்லாம் பேசணுன்னா, உங்களுக்கு வாசிக்கணும் அப்படின்னு ஆசை இருந்தால் இங்கிலீஷில் இருக்குது, தமிழ் டிரான்ஸ்லேஷன்ஸ் இல்லை, இங்கிலீஷில் இருக்குது, நீங்கள் வாசிக்கலாம் வரலாற்று ஆவணங்கள். ஃபர்ஸ்ட் செயின்ட் இக்னேஷியஸ் ஆஃப் ஆன்டியோக். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம செயின்ட் பீட்டர் அப்பாஸ்டல் பேதுருவுடைய நெருங்கிய நண்பர், அந்தியோக் நகரத்தோட ஆயரா அவரால் நியமிக்கப்பட்டவர். ஸோ புனித இக்னேஷியஸ் ஆஃப் ஆன்டியோக், அந்தியோக் நகர் இஞ்ஞாசியார், இவருடைய திருமுகம் கடிதம் யாருக்கு எழுதிய கடிதம்னா, மேக்னீஷியன்ஸ் அப்படிங்கிற பீப்புளுக்கு அவர் எழுதின முதல் கடிதத்தில் அவர் மாஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறது குறித்து எழுதியிருப்பார். அண்ட் ஜஸ்டின் மார்டேர், அவர் ஒரு ஏர்லி சர்ச் ஃபாதர். இவர் எந்த நூற்றாண்டில் வாழ்ந்தவர்னா செகண்ட் செஞ்சுரி, 130 அவர் கன்வெர்ட் ஆகிறாரு, 160 அவர் இறக்குறாரு. ஸோ அந்த டைமில் அவர் எழுதுனது. அப்புறம் டிடாச்சே அப்படிங்கிற ஒரு முதல் நூற்றாண்டு புத்தகம். இதுக்கு வரலாற்று ஆய்வாளர்கள் பல வருஷமாக போராடி கண்டுபிடிச்சாங்க ஒரு டேட்டு. நம்ம அப்போஸ்தலர் பணியில் இது இருக்கும் இல்லையா, அவங்கெல்லாம் ஒரு சங்கத்தில் கூடி விருத்த சேதனம் செய்யணுமா செய்ய வேணாங்கிறத குறித்து பேசுவாங்க. ஃபர்ஸ்ட் கவுன்சில் ஆஃப் ஜெருசலேம். அந்த கவுன்சில் ஆஃப் ஜெருசலேமுக்கு அடுத்த 10 வருஷத்தில் வந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரேட்டிங்கில் சொல்கிறாங்க நான் கேத்தலிக் ஹிஸ்டாரியன்ஸ். ஸோ இந்த டிடாச்சே அப்படிங்கிறது ஒரு கேட்டகிசம் புக். இது எதோட கேட்டகிசம் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த முதல் கவுன்சில் இருக்கு இல்லையா, அதிலிருந்து அப்போஸ்தலர்களே அவர்களோட கைகளால் எழுதின அந்த அவர்களுடைய டீச்சிங்ஸை உள்ளடக்கின ஒரு கேட்டகிசம் புக் அப்படிங்கிறது இந்த டிடாச்சே. இந்த டிடாச்சே நீங்கள் படிக்கணும் அப்படின்னா அதுலேயும் நம்ம சண்டே மாஸ் குறித்து இருக்கு. ஸோ அந்த சண்டே மாஸ், நம்ம மாஸ் அப்படிங்கிறது பிரித்து பார்க்கலாம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பகுதியாக பிரிக்கலாம் நம்மளுடைய திருப்பலியை. முதல் பகுதியில் நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு பவனி, ஒரு ப்ரொசஷன் இருக்கும். அந்த ப்ரொசஷன் முடிஞ்ச உடனே நம்ம பேதாசுவனில் ஆரம்பிச்சுட்டு முதல்ல நமக்கு எடுத்த உடனே பாவிகளுக்கான மன்றாட்டு, மனத்தியார் மன்றாட்டு இருக்கும். பாவிகள் அவங்களுடைய கடவுள் அந்த பலியை ஒழுங்காக ஒப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட மன்றாட்டு. அது முடிஞ்ச உடனே நம்ம எதை பார்ப்போம் அப்படின்னா, ஆண்டவர் இரக்கமாயிரும் அந்த மன்றாட்டு, அது ஒரு லிட்டனி மாதிரி வரும். அதுக்கப்புறம் நம்ம பைபிள் ரீடிங்ஸ் வந்துடும். 3 ரீடிங்கு, ஒரு ஓல்டு டெஸ்டமெண்ட், ஒரு நியூ டெஸ்டமெண்ட், அந்த மாதிரி முதல் வாசகம், 2ஆம் வாசகம், அப்புறம் நற்செய்தி ஃபாதர் வாசிப்பார். அதுக்கெல்லாம் எழுப்பி நிற்போம். அதுக்கப்புறம் அந்த ஆர்டர் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் பிரசங்கம், அந்த அன்னைக்கோட நற்செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது குறித்த ஒரு பிரசங்கம் இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுடைய விசுவாச அறிக்கை, நம்பிக்கை அறிக்கை முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய மன்றாட்டுகளை கடவுள் முறை எடுத்து வைக்கிற வரைக்கும், இவ்வளோ இந்த பார்ட் வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட். இந்த செகண்ட் பார்ட் காணிக்கை பகுதியிலேருந்து ஆரம்பிக்குது. காணிக்கைகளை ஒப்பு கொடுத்து அதுக்கப்புறம் அவர் கான்சக்ரேஷன் பண்ணுவார். அப்பவும் ரசம் ரத்தம் உடலுமாக மாறும். அதுக்கப்புறம் அதோட அந்த பலிகள், நம்மளோட கம்யூனியன், நன்றி பாடல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செகண்ட் பார்ட் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த மாஸ் அது கம்ப்ளீட்லி யூதர்களுடைய இதிலிருந்து அப்போஸ்தலர்கள் எடுத்துக்கிறாங்க. யூதர்களுடைய சடங்கு முறைகள்ல இருந்து. யூதர்கள் அஃப்கோர்ஸ் அவங்களுடைய பெரிய விழாக்களுக்கெல்லாம் போகிறப்போ அவங்களுடைய சடங்கு முறைகள் வித்தியாசமாக இருக்கும். ட்ரம்ஸ் இருக்கும், பாடல், ஆடல் எல்லாமே இருக்கும்.
பெரிய விழாக்கள்ல. ஆனால் அவங்களுடைய சாபத்து கடமை, அதாவது 7வது நாள் ஓய்வு நாள் கடமை அவங்க வந்து கழிக்கிறதுக்காக, கடவுளை ஆராதிக்கிறதுக்காக தொழுகை கூடங்களுக்கு போகிறப்போ வந்து இந்த ஒரு ஃபார்மேட் இருக்குது. முதல்ல ஒருத்தவங்க போவாங்க, அவங்க எல்லாரும் போவாங்க. போயிட்டு ஆரம்ப ஜபங்களில் வந்து அவர்கள் வந்து கடவுளுடைய முன்னிலையில் ஜபம் பண்ண பாத்திரவான்களாக இல்லாமல் இருந்தாலும் அவங்களுடைய தயவை நம்பிக்கொண்டு அதை வந்து மன்னிப்பு கேட்பாங்க. அந்த மன்னிப்புக்கு அப்புறமா நம்ம வந்து எதை பார்க்குறோம் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் வாசகம். யாராவது ஒருத்தர் போய் ஏற்கனவே அந்த சுருள்கள் இருக்கும், சுருள்கள்லேருந்து யாராவது வாசிப்பாங்க. வாசித்ததுக்கப்புறம் அதை குறித்து அந்த ரபி அப்படிங்கிற ஒரு ஆசிரியர், ரபி வந்து என்ன பண்ணுவார்னா அதை பற்றி பேசுவார், அதை பற்றி விளக்குவார். விளக்குனதுக்கப்புறமா அவங்களுடைய விசுவாச அறிக்கை கைண்டில் ஒரு விசுவாச அறிக்கை மாதிரி இருக்கும். அந்த விசுவாச அறிக்கை எந்த மாதிரி இருந்ததுன்னா, நம்ம டியூட்ரானமி புக்கில் வந்து ஒரு முக்கியமான பகுதி வந்து இந்த இஸ்ரேலர்களுடைய ஒரு இன்னைக்கு வரைக்கும் யூதர்கள் வந்து இது பண்ணுவாங்க, ஷேமா இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டாங்க. இஸ்ரேலே கேளும் கடவுளாக ஆனவர். அது வந்து அவங்களுடைய அவங்களுடைய ப்ரேயருக்கான அறைகூவல், கால் ஃபார் ப்ரேயர் அப்படின்பாங்க. அதே மாதிரி தே ஹேட் அ கைண்ட் ஆஃப் ஒரு அவங்களோட இதான் நாங்கள் நம்புகிறோம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறத பற்றி ஒரு அறிக்கை மாதிரி ஒன்று இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஷேமா இஸ்ரேல் கிடையாது, இன்னொரு இது இருந்தது. அதையும் இதையும் ஈக்குவேட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவங்களுடைய மன்றாட்டுகள், அவங்களுடைய ஜெபங்களை எடுத்து வைப்பாங்க, அதோட முடிஞ்சிடும். அவங்களோட பலி அப்படிங்கிறது எப்படின்னா, அந்த அவங்களுக்கு நிறைய விழாக்கள் இருக்கு இல்லையா, அந்த விழாக்களில் நடக்கும் விழா. அதுவும் இல்லாமல் அப்போது இயேசுவோடைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, சாலமோன் தேவாலயம் இடிக்கப்பட்டு நிறைய 100 வருஷங்கள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு தேவாலயம் இருக்குது, அந்த தேவாலயத்தில் வந்து உடன்படிக்கை பிழை இல்லை. ஸோ அவங்களோட பலியும் கொடுக்க முடியாது ஒழுங்கா. அவங்க ஏதோ ஒரு இதுக்காக, ஒரு பெயருக்காக ஒரு பலிபீடத்தை மட்டும் கட்டி அதில் வந்து பலி செலுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மையாக அவங்க இருக்க வேண்டிய திரைசலுக்கு பின்னாடி இருக்க வேண்டிய உடன்படிக்கை பிழை இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு இது. ஸோ இங்கே பலியை வந்து எப்படி நம்ம அப்போஸ்தலர்கள் உள்ள கொண்டு வராங்க, இந்த செகண்ட் பார்ட் ஆஃப் லிட்டர்ஜி இருக்கு இல்லையா, அந்த முதல் பார்ட்டை வந்து அப்படியே யூதர்களுடைய ஜெப முறைகள்லேருந்து ஏர்லி கிறிஸ்டியன்ஸ் அப்போஸ்தலர்ஸ் எடுக்கிறாங்க. இந்த 2வது பகுதி வந்து கம்ப்ளீட்லி கிறிஸ்டியன். ஏன்னா இது வந்து இயேசு கற்பித்தது, இதை நினைவாக செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கற்பித்த பகுதி. இந்த பகுதியை பற்றி வாசிக்கணும் அப்படின்னா இந்த நான் சொன்ன புத்தகங்கள் இதெல்லாம் குறித்து வாசிக்கலாம். இவன் நம்ம பைபிள்லேயே இருக்கேன், எப்படி அவங்க வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கிறிஸ்துவின் ரத்தத்தில் நாம் ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் ரத்தத்தில் பங்கு கொள்வதன்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கடிதத்தில் எழுதியிருக்காங்க. அண்ட் ஸோ ஆன். இதோட ஒரு கம்ப்ளீட் டிஸ்கிரிப்ஷன், அதோடைய எக்ஸ்பிளனேஷன் வந்து நீங்கள் இதில் பார்க்கலாம், இந்த மாதிரி நான் சொன்ன புக்ஸ். ஸோ இப்படியா இருக்குது. ஸோ இந்த பாடல் அப்படிங்கிறது, இதில் மியூசிக் அப்படிங்கிறது எங்கேருந்து வருது இந்த லிட்டர்ஜி அப்படின்னு பார்த்தோம்னா, யூதர்களுடைய பாடல் முறை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். யூதர்கள் இவங்களுடைய இந்த ஜெபக்கூட்டங்கள் எந்த மாதிரி பாடல்கள் பாடுறாங்க அப்படின்னா, இந்த சங்கீதங்கள், அதாவது திருப்பாடல்கள், தொடக்க நூல் புத்தகம், அந்த முதல் 5 புத்தகங்கள், தோரா புத்தகங்கள், இதோடைய பகுதிகளை வந்து அவங்க பாடல் வெட்டி சேர்த்து பாடுவாங்க. இதுக்கு வந்து எப்படி அந்த சென்டென்ஸோட அதே டோன் வந்து இந்த ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும், ஒரே டோனில் ரிப்பீட் ஆகும். ஆனால் அந்த சென்டென்சஸ், அந்த வேர்ட்ஸுக்கு வந்து அந்த வார்த்தைகள் வாக்கியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து யூதர்களுடைய பாடல். בראשית פרק א', היום הראשון. בראשית ברא אלוהים את השמיים ואת הארץ, והארץ הייתה תוהו ובוהו וחושך על פני תהום. அந்த வரிகளுக்கு ஏற்றாற்போல இசையமைத்து அதை வந்து ஒரு சாண்ட் மாதிரி, ஒரு ஓதுற மாதிரி பாடுறது தான் யூதர்களுடைய பாடல் முறை. இதை வந்து கிறிஸ்டியன்ஸ் அப்படியே அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இதை வந்து நம்ம ஈவன் டுடே இன்னைக்கு வரைக்கும் நம்மளுடைய ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் திருச்சபை, பைசன்டைன் கத்தோலிக்க திருச்சபைகள், கிரேக்க கத்தோலிக்க திருச்சபைகள், இங்கெல்லாம் நீங்கள் நம்ம கேத்தலிக் சர்ச்லேயே பல ரைட்ஸ்லாம் இருக்குல்ல, நம்ம வந்து லாட்டின் ரைட் கிறிஸ்டியன்ஸ், அவங்கெல்லாம் வந்து க்ரீக் ரைட் இருக்காங்க, உக்ரைனியன் ரைட்ஸ் இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய ரைட்ஸ்லாம் இருக்குது. அதாவது ரைட்டுனா வந்து இது திருப்பலி முறை, அவங்களே நிறைய இருக்குது. அந்த முறைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்றைக்கி வரைக்கும் பாடுவாங்க. அந்த
வாக்கியங்களுக்கு வந்து இசையமைத்து அதை அப்படியே பாடலாக சாண்ட் பண்ணுறது. ஸோ இப்படியா இருந்தது யூதர்களுடைய முறை. இதை வந்து நம்ம அடாப்ட் பண்ணி நம்மளுடைய ஏர்லி கிறிஸ்டியன் சர்ச்சஸில் வந்து இதை ஃபாலோ பண்ணுறோம். ஸோ திருப்பலி அப்படின்னு பார்க்குறப்போ திருப்பலி இன் எசன்ஸ் 2ஆம் வத்திக்கான் சங்கத்துக்கு முன்னாடி there were 2 kinds of masses. 2 வகையான திருப்பலிகள் இருந்தது. லோ மாஸ் அப்படின்னு ஒன்று, ஹை மாஸ் அதாவது சங் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹை மாஸில் சங் மாஸ். லோ மாஸ் அப்படின்னா நம்ம சாதாரண இன்றைக்கு நம்ம திருப்பலியில் வந்து இன்றைக்கும் அந்த டிஸ்டிங்ஷன் இருக்குது. ஆனால் அதை வச்சு நம்ம ஒரு பெரிய அவியல் கூட்டு பண்ணிகிட்டு இருக்கோம். அது வேறு நிறைய இடங்கள்ல இருக்குது. எந்த மாதிரி இருக்கும் இந்த லோ மாஸ் அப்படின்னா வந்து ஒரு திருப்பலி புத்தகம் இருக்குது. நம்ம திருப்பலி புத்தகம் மிசால் இருக்குல்ல, அந்த மிசாலில் வந்து மாஸோட இது எல்லாமே வந்து வெறுமனா வாசிக்கிறது. ஆண்டவர்களோடு இருப்பாராக, நம்ம ரெஸ்பான்ஸும் ஆன்மாவோட இருப்பாராக. அதுக்கப்புறம் நற்செய்தி வாசகம் வாசிப்பாங்க. அதுவும் எந்த டியூனுமே இருக்காது. கம்ப்ளீட்டாக அந்த இது ஃபுல்லாக எங்கெங்கே பாடல்கள் இருக்குன்னா, வருகை பாடல் இருக்கலாம், காணிக்கைக்கு ஒரு பாடல் இருக்கலாம், நற்கரணை வாங்கும்போது ஒரு பாடல், நன்றி பாடல், இப்படிங்கிற ஒரு 4 பாடல்கள் மட்டும் இருக்கும். இது லோ மாஸ். ஹை மாஸ் அப்படின்னா என்னென்னா, ஆர் சங் மாஸ் அப்படின்னா பாடல் பூசை. இந்த லோ மாஸ் இருக்குல்ல, இந்த நம்ம முன்னாடியெல்லாம் லத்தீனில் தானே எல்லாம் இருந்தது. இன்றைக்கி தான் லாட்டின்லேருந்து நம்ம செகண்ட் வேடிக்கன் கவுன்சிலுக்கு அப்புறம் எல்லாத்தையும் வந்து வெர்னாக்குலர், அதாவது நம்மளுடைய மொழிகளுக்கு ஏற்றாற்போல் நம்ம மாற்றிக்கிட்டோம். இந்த லாட்டின் மாஸில் இருந்தாலும் இந்த லோ மாஸில் நம்ம பாடுற இந்த பாடல்கள்லாம் இருக்குல்ல, இந்த வருகை பாடல், காணிக்கை பாடல், நற்கருணை பாடல், நன்றி பாடல், இது எல்லாமே வந்து லாட்டினில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தமிழ்லேயே இருக்கும். ஆரம்பத்தில் வரும்போது அவங்க தமிழில் பாடுவாங்க. எல்லா வரமும் நிரம்பித்தரமும் திவ்ய ஸ்பிரித்து சார்ந்துவேன் அந்த பாடல் பாடி அவர் என்ட்ரன்ஸ் ஆவார். என்ட்ரன்ஸ் ஆனதுக்கப்புறம் லாட்டினில் இன்னொமினே பாத்ரி ஃபீலியோ ஸ்பிரித்து சாங்தோ ஆமேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி லாட்டினில் ரைட் இருந்தது. அந்த மாஸோட இது வந்து எல்லாம் லாட்டினில் இருந்தது. பாடல்கள் நம்மளுடைய இஷ்டம். ஸோ இந்த மாதிரி பாடல்கள்லாம் வெர்னாக்குலர் லாங்குவேஜஸ்லேயே இருந்தது. ஸோ இது லோ மாஸ். லோ மாஸ்னால் பேசிக்கலி அந்த மொத்த ரூப்ரிக் ஆஃப் த மாஸ், அந்த திருப்பலியுடைய ஒவ்வொரு வாக்கியங்கள் நம்ம சொல்கிறது, ஃபாதர் சொல்கிறது, நம்மளோட ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்து வாசிக்கப்படுறது வந்து லோ மாஸ். ஹை மாஸ் ஆர் சங் மாஸ். சங் மாஸ் பாடல் பூசை அப்படின்னா என்னென்னா, திருப்பலி மொத்தமாகவே ஒரு பாடலாகவே இருக்கும். அதாவது ஆரம்பத்தில் அவர் வந்து பிதாசுதன் போடுறதே வந்து ஒரு பாடலாகவே ஆரம்பிப்பார். கடைசி வரைக்கும் பாடலாகவே அது போகும். அவங்க வாசிக்கிறது எல்லாமே பாடலாக போகும். இன்க்ளூடிங் முதல் வாசகம் அது வந்து பாடலாக தான் இருக்கும். நற்செய்தி வந்து பாடலாக தான் இருக்கும். நற்செய்தியே பாடலாக தான் இருக்கும். Dominus vobiscum. Lectio Sancti Evangelii secundum Matteum. In illo tempore venit Iesus in partes Caesarea Philippi, et interrogabat discipulos suos dicens, quem dicunt homines esse filium hominis. அண்ட் எது ஒரே ஒரு பார்ட் மட்டும் எது பாடலாக இருக்காமல் இருக்கும் அப்படின்னா கான்சக்ரேஷன் பார்ட். இந்த நற்கருணை வந்து உடலும் ரத்தமாக மாறுது, அந்த பகுதி மட்டும்தான் அது பாடல் இல்லாமல் அது ரகசியமாக அவர் அங்கே வந்து நன்மையை பக்கத்தில் கொண்டு வந்து அதை மட்டும் சொல்லுவார், பாட மாட்டார். இதில் வந்து இந்த சங் மாஸில் வந்து நாட் ஜஸ்ட் பாடல் அங்கே எங்கே மட்டும் இருக்காமல் மற்ற திருப்பலியுமே இங்கிலீஷில் வந்து அழகாக சொல்லுவாங்க. ஃபாதர் இஸ் சிங்கிங் த மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹி சேயிங் த மாஸ், சிங்கிங் த மாஸ் அப்படின்வாங்க. சிங்கிங் த மாஸ்னால் வந்து அந்த ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே அது ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு பாடலாக இருக்கும். அதுவும் அந்த ஹைட் ஆஃப் த பாடல், இப்போ ஒரு பாட்டு இருக்குது அப்படின்னா அந்த பாடலோட ஹைட், ஒரு கிளைமேக்ஸ் அப்படி மீட்டிங் பாயிண்ட் ஆர் அந்த பாடலுக்கு அர்த்தம் கொடுக்குற பாயிண்ட் தான் இந்த கான்சக்ரேஷன். ஆனால் அந்த பார்ட்டை சைலண்ட்டாக வச்சுருந்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு இது அழகான அந்த பியூட்டியை பார்க்கலாம். வரலாற்று அடிப்படையில் பார்க்கணுன்னா பல மரபுகள் திருச்சபையில் இருந்தாலும் நம்மளுடைய லத்தீன் மரபு திருச்சபை திருப்பலியானது ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப பிரபலமாக இருந்தது. அதன் அமைதியின் முக்கியத்துவம். 2ஆம் வத்திக்கான் சங்கத்துக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் முதல் பகுதி காணிக்கை பகுதி வரைக்கும் இருந்த திருப்பலியின் பகுதிகள் எல்லாம் பாடல்கள் எல்லாம் நிறைந்ததாக இருந்தாலும் அதற்கு பின்னாடி இருக்கிற அந்த கான்சக்ரேஷன், பலி ஒப்பு கொடுக்கிற பகுதி, அந்த பகுதி எல்லாமே நமக்கு வெறும் அமைதியாக மட்டுமே இருந்தது.
மணி சத்தத்தை தவிர வேறு எதுவுமே அங்கே நடக்கிற அந்த மறையுண்மையை வந்து உணர்த்துவதற்கு கிடையாது. இன்றைக்கி நாம் பயன்படுத்துகிற இசை, திருப்பலியில் பயன்படுத்துகிற இசை எந்த விதத்துலையாவது இந்த மறையுண்மையின் அமைதி அப்படிங்கிற அந்த அமைதியோட முக்கியத்துவத்தை எந்த வகையிலையாவது உணர்த்துதா? பியூட்டியை பார்க்கலாம். ஸோ இது லோ மாஸ், சங் மாஸ் அப்படின்னு இருக்கு. இது வந்து வரலாற்றில் பார்க்கணும்னா எப்படி இருந்தது அப்படின்னா, ஆஃப்டர் இந்த அப்போஸ்டலிக் டைம்ஸ் திருப்பலி வந்து இந்த மாதிரி யூதர்களுடைய முறையில் வந்து அதை மட்டும் அந்த வாசங்களை பாடுறது அப்படிங்கிறது இருந்தது. யூரோப்பாவில் வந்து பல கலாச்சாரங்கள் இருந்தது. நம்ம ஃப்ரான்ஸ், இட்டலி, ஸ்பெயின், இப்படி நிறைய கல்ச்சர்ஸ் இருந்தது. ஸோ இங்கே எல்லாமே கிறிஸ்டியானிட்டி போய் கத்தாலிசிசம் வந்து வளர்ந்து மாஸ் ஒவ்வொரு இடத்துல ஒரே எல்லா இடத்துலையும் ஒரே அந்த செட்டப் இருந்தாலும், நான் சொன்ன அந்த செட்டப் ஸ்டார்டிங்கில் இதில் ஸ்டார்ட் ஆகி இந்த ஆஃபர் ட்ரீ, காணிக்கை, நற்கரணை ஒப்பு கொடுக்கறது, அது மாறுறது, புது நன்மையாக வாங்குறது, இதெல்லாம் வந்து மாஸில் வந்து த்ரூ அவுட் யூரோப் ஒரே செட்டப்பில் இருந்தாலும் தேர் வேர் டிஃப்ரென்சஸ். எங்கே இருந்ததுன்னா அந்த ரைட்ஸில் வந்து அவங்க எப்பப்போ எங்கே திரும்புகிறாங்க, எங்கே வணங்குறாங்க, அந்த இதில் வேணால் வித்தியாசம் இருக்கும். அண்ட் அவங்க எப்படி பாடுறாங்க அப்படிங்கிறதுல வித்தியாசம் இருந்தது ஃபுல் யூரோப்பில். ஃபார் எக்ஸாம்பிள், தேர் வேர் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சாண்ட். பிளெயின் சாங் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்கிறேன், பிஃபோர் கோயிங் டு பிளெயின் சாங் தேர் வேர் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சாண்ட். என்ன மாதிரினா கேலிக் சாண்ட் வந்து ஃப்ரான்ஸில் அது வந்து கொஞ்சம் ஆர்னமெண்டேஷனோட இருக்கும். அந்த சாண்ட் எப்படின்னா அந்த வாசகங்களை வந்து வாசிக்கும் போது இந்த டோனில் வந்து இந்த விபுராத்தோலாம் போட்டு பாடுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான வேரியேஷன்ஸ் இருந்தது. அப்புறம் கேலிக் சாண்ட், கார்சிகன் சாண்ட், ரோமன் சாண்ட், இந்த மாதிரிலாம் நிறைய சாண்ட்லாம் இருந்தது. ஸோ இது எப்படி கிரெகோரியன் சாண்ட் அப்படின்னு மாறுச்சு? கிரெகோரியன் சாண்ட் சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த லாட்டின் மாஸ் எந்தூசியாஸ்ட்லாம் இருப்பீங்க, அதை பற்றி நிறையா அதை பிடிச்சவங்க இருப்பீங்க, ட்ரெடிஷ்னல் லாட்டின் மாஸ் போகிறவங்க இருப்பீங்க, ஆர் லாட்டின் ஹிம்ஸ் கேட்குறதுலாம் ரொம்ப தெரிஞ்சவங்க கிரெகோரியன் சாண்ட்டாக என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இது எப்படி கிரெகோரியன் சாண்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா, அன்டில் இந்த ஒரு 800 AD வரைக்குமே வந்து இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி த்ரூ அவுட் யூரோப் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மியூசிக் தான் யூஸ் பண்ணிருந்தாங்க. ஸோ போப் கிரெகரி என்ன பண்ணுறாரு, கிரெகரி த கிரேட் அப்படின்பாங்க. போப் கிரெகரி வந்து இது வித்தியாசமான ரைட் அண்ட் சாண்டில் இருக்கிறத வந்து யூனிஃபைடாக த்ரூ அவுட் யூரோப் ஒரு நம்ம ரோமன் லிட்டர்ஜி, ரோமன் திருப்பலி இருக்கு இல்லையா, ரோமன் கத்தோலிக்க மாஸ், அந்த மாஸ்க்கு ஏற்ற ஒரு ஸ்டாண்டர்ட் சாண்ட் அதை வந்து நம்ம செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்படுறாரு. அவர் ஆசைப்படுறது வந்து நிறைவேற்றுறாரு. இதை வந்து கொஞ்சம் யூனிஃபைட் ஆக்கி மாஸ்னால் எங்கெங்கே இந்த மாதிரி பாடணும், ஒவ்வொரு சீசனுக்கும் ஏற்ற மாதிரி பாடல்கள் இது பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லென்ட்டுக்கு வந்து இந்த டோனில் தான் பாடணும், அதுவும் தூயவர் கீதம் வந்து இந்த டோனில் இருக்கணும், உன்னதங்களிலே கீதம் வந்து இந்த டோனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோனை அப்படி செட் பண்ணி ஈவன் இப்படி இருக்கணும், இங்கே ஹை இங்கே ஃபால் இப்படி இருக்கணும், இந்த வேர்ட் சொல்கிறப்போ இங்கே ஃபால் ஆகணும், இங்கே ரைஸ் ஆகணுங்கிறது சொல்லிட்டு சர்ச்சை வந்து முடிவு பண்ணி கொடுத்துச்சு. அதான் கிரெகோரியன் சாண்ட். இந்த பிளெயின் சாங் அப்படிங்கிறது தான் கிரெகரி வந்து அதை பிளெயின் சாங்னா பேசிக்கலி தான் அந்த வேர்ட்ஸை வந்து ஜஸ்ட் பிளெயினாக அதுக்கு ஒரு டியூன் செட் பண்ணி அந்த வேர்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாடுறது பிளெயின் சாங். இந்த பிளெயின் சாங்கை வந்து கிரெகரி வந்து அடாப்ட் பண்ணி அதை ரிஃபார்ம் பண்ணுறாரு. ரிஃபார்ம் பண்ணி அதை வந்து சர்ச்சுக்கு வந்து செட் பண்ணுறாரு. இப்போது இந்த கிரெகோரியன் சாண்ட்டை திருப்பலியில் பயன்படுத்துகிறான். அதுக்கு பேர் லிட்டர்ஜிக்கல் சாண்ட். அதான் திருவழிபாட்டு பாடல் முறை. செகண்ட் வேட்டிகன் கவுன்சில் இந்த கிரெகோரியன் சாண்டை குறித்து என்ன சொல்லுது? கிரெகோரியன் சாண்ட் நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா, அது வந்து லாட்டினில் இருந்த அந்த பாடல்கள் வந்து அன்டில் 1960s நம்ம 2ஆம் வத்திக்கான் சங்கம் இருக்கிற வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் உட்பட உலகளாவிய திருச்சபையில் வந்து இதான் பயன்படுத்திட்டு வந்தாங்க. அப்புறம் எங்கே இது மாறுச்சு? செகண்ட் வேட்டிகன் கவுன்சிலில் வந்து ரிஃபார்ம் பண்ணுறாங்க. எல்லாரையும் நம்ம வெர்னாக்குலர் நம்மளுடைய மொழியிலேயே வந்து அதை மாற்றம் செய்யுது. எல்லாரும் ஈடுபாட்டை இன்க்ரீஸ் பண்ணுவோம், மக்களோட ஈடுபாட்டை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா லாட்டின்ஸ் நம்மளை வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பண்ணுது, மக்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய எண்ணங்கள் கொண்டு வந்து அது ஒரு நல்ல முயற்சி எடுத்து பண்ணாங்க. ஸோ அதனால அதுக்கப்புறம் வந்து கிரெகோரியன் சாண்டே அதுக்கப்புறம் வேஸ்டா அப்படிங்கிற மாதிரி இல்லை. வேட்டிகன் கவுன்சில், செகண்ட் வேட்டிகன் கவுன்சில் என்ன சொல்லுது ஆக்சுவலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் சேஸ் திருப்பலியில், அதுவும் ரோமன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் லிட்டர்ஜி, நான் வந்து மற்ற எக்ஸ்பிரஷன் சொல்லவே இல்லை. ஏன் நான் மற்ற எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம கத்தோலிக்க திருச்சபை வந்து கத்தோலிக்கம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே வந்து உலகளாவியம் இல்லை. அந்த உலகளாவிய திருச்சபையில் வந்து பல கலாச்சாரங்களுடைய மாசஸ் உள்ள இருக்குது. நம்ம போகிற கலாச்சாரம் என்ன கலாச்சாரத்தோட மாசுனா லாட்டின் ரைட். ஏன் நம்மளை வந்து பேப்டைஸ் பண்ணவங்க, நம்மளை வந்து மதம் மாற்றியவர்கள் லாட்டின் ரைட் கேத்தலிக்ஸ், போர்த்துகீசியர்கள், அவங்கெல்லாம் வந்து நம்மளை கன்வெர்ட், இப்போ ஃப்ரெஞ்ச் அவங்கெல்லாம் வந்து கன்வெர்ட் பண்ணாங்க. அவங்கெல்லாம் வந்து லாட்டின் கேத்தலிக்ஸ்.
போப் பீப்புள் ரோமன் கேத்தலிக்ஸ். அவங்க ரோமன் கேத்தலிக்ஸ் நம்மளை கன்வெர்ட் பண்ணாலும் நம்மளும் ரோமன் கேத்தலிக்ஸ் ஆகிட்டோம். ஆனால் ரோமன் கேத்தலிக் அல்லாதவங்க வந்து நம்மளோட கத்தோலிக்க திருச்சபையில் இருக்காங்க. நம்மளாம் ரோம கத்தோலிக்கர்கள். ரோம கத்தோலிக்கர் இல்லாத கிரேக்க கத்தோலிக்கர்கள் இருக்காங்க, உக்ரைனியன் கத்தோலிக்கர்கள் இருக்காங்க. நம்ம இங்கே சிரோமலபார் இருக்காங்கல்ல, கேரளாவில் சிரோமலபார் இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய ரைட்ஸ் இருக்குது. இப்படி நிறைய ரைட்ஸ், நிறைய கல்ச்சர், அந்த மாதிரி ஒரு கல்ச்சர்ஸ்குள்ள ஒரு ஒரு சங்கமம் தான் நம்மளோட கத்தோலிக்க திருச்சபை. அதில் ஒரு முக்கியமான அங்கம் தான் நம்ம ரோமன் கத்தோலிக்க திருச்சபை. எல்லாரும் சில ப்ராட்டஸ்டன்ட்ஸ் பெட்டகோஸ்டல்ஸ் வந்து சொல்லுவாங்க, ரோமன் கத்தோலிக்க திருச்சபைனா வந்து கான்ஸ்டன்டின் வந்து இது பண்ணாரு, ரோமர்கள் வந்து இயேசுவை கொலை பண்ணாங்க, அவங்களுடைய திருச்சபை ரோமன் கத்தோலிக்க திருச்சபை, அதனால நீங்கள்லாம் இயேசுவை கொலை பண்ணாங்க அப்படின்னு. என்னங்க அப்படின்னு இருப்போம். வாசிக்க படிச்சுக்கலாம், சொல்லி கொடுக்கலாம். அண்ட் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ரைட்ஸ் இருக்குது. இந்த கிரெகோரியன் சாண்ட்டுங்கிறது நம்ம ரோமன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் லிட்டர்ஜி. இப்போ இவங்களோட மற்ற எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சோட மாஸ்க்கெல்லாம் அவங்கள வந்து மாஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க, லிட்டர்ஜின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய டிவைன் லிட்டர்ஜிக்கு போனீங்கன்னா அது வந்து வித்தியாசமாக இருக்கும். அவங்க ஒவ்வொரு இடத்துல அவங்க உட்காரவே மாட்டாங்க. அவங்க மாஸ்ல உட்கார பகுதியே கிடையாது, நின்றுக்கிட்டே தான் இருக்கணும். எங்கெங்கே பாடுவாங்க, எங்கெங்கே உட்காருவாங்க, எங்கே முழங்கால் போடுவாங்க, எப்போ வந்து அவர் என்ன சொல்லுவார், என்னென்ன மாதிரி பாடுவார், இதெல்லாம் தெரியவே தெரியாது நமக்கு. அவங்களுக்கு நல்ல பழகின விஷயங்கிறதுனால இது வந்து ஒரு ஒரு ஆர்த்தடாக்ஸில் போகலாம். ஈவன் நீங்கள் இங்கே கேரளா சைட் போனாலோ இல்லை சிரோமலபார் ரைட்டுக்கெல்லாம் போனீங்க, சிரியாக் ரைட்டுக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா வந்து அதுவும் நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். வித்தியாசமாக இருக்கும் நம்மளோட மாசை விட. ஆனால் அந்த செட்டப் மாறி இருக்காது. ஸ்டார்டிங்கில் எது 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 எங்கே வரணும் அந்த செட்டப் மாறி இருக்காது. அதுக்கு நடுவில் இருக்கிற அந்த சின்ன சின்ன மைன்யூட் டீட்டெயில்ஸை மட்டும் அவங்களோட கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிருப்பாங்க. ஸோ இந்த ரோமன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் லிட்டர்ஜி, நம்மளுடைய ரோமன் கேத்தலிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லிட்டர்ஜியோட அதை ஒழுங்காக உணர்த்த வைக்கிறதுக்கு வந்து இந்த கிரெகோரியன் சாண்ட் தான் முக்கியமான கருவி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை. செகண்ட் வேட்டிகன் கவுன்சில் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, மொத்த என்ன சாண்ட் வேணா இருக்கட்டும், என்ன மியூசிக் வேணா நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கோங்க, ஆனால் கிரெகோரியன் சாண்ட், இந்த கிரெகோரிய முறை பாடல் முறையை, இந்த லத்தீன் முறை பாடல் முறையை நீங்கள் ஒரு பெடஸ்டலுக்கு மேலே தூக்கி வச்சு தான் ஆகணும் உங்களுடைய திருப்பலியில் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் வேட்டிகன் கவுன்சில் சொல்லுது. எக்ஸாக்டாக என்ன சொல்லணும்னா, இட் ஷுட் பி கிவன் த ப்ரைட் ஆஃப் பிளேஸ் ஆஃப் ப்ரைட் அப்படின்னு சொல்லுது. ஸோ அதோட ப்ரைடு பிளேஸ் நம்ம கொடுக்குறோமா தெரியல. ஸோ அதுக்கு நம்ம அப்புறம் வரலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கல்ச்சரல் ட்ரெடிஷன் ரிச்னஸ் ஒரு தன்மை இருந்த திருச்சபை. இப்போது கம்மிங் பேக் டு த ஒரிஜினல் கொஸ்டின், திருப்பலியில் இசையோட பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முதலே சொன்னேன், பிஃபோர் வேட்டிகன் II திருப்பலியே ஒரு பாடல் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வச்சுருந்தாங்க. அது ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே ஒரு பாடலாகவே போயிட்டுருக்கோம். எப்படின்னா, ஃபாதர் வந்து ஒரு இடத்துல ஒரு இன்டர்நேஷனில் முடிக்கிறார் அப்படின்னா அந்த இன்டர்நேஷன் கனெக்ட் பண்ணுற மாதிரி இன்டர்நேஷனில் மக்கள் பாடுவாங்க. ஈவன் நம்ம அந்த டோன் ஆஃப் த மாஸ் வந்து கிடக்கூடாது அப்படிங்கிறது. இது டோன்கிறது எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்னா, திருப்பலி என்னது, அது வந்து இயேசுவோடைய பலியை உணர்த்துகிற ஒரு இடம். அது ஒரு ஹோலியஸ்ட் ஆஃப் பிளேசஸ் ஆன் அர்த். திருப்பலி நடக்கிற இடம், ஹெவனும் பரலோகம் பூலோகம் சந்திக்கிற ஒரு இடம், நம்ம இயேசுடைய பலியை நினைவு கூற இடம். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நம்ம இசையை பயன்படுத்தணும் அப்படின்னா சர்ச் அதை என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கில் பார்க்குது. ஸோ சாக்ரமெண்டல் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். சாக்ரமெண்டல் அப்படின்னா என்ன? சாக்ரமெண்ட்னா கேள்விப்பட்டிருப்பீங்க, அருள் அடையாளம், திருவருட்சாதனம் அப்படின்பாங்க. பழைய தமிழில் வந்து தேவ திரவிய அனுமானம் அப்படின்பாங்க. 7 இருக்குது. பேப்டிசம், ஞான ஸ்நானம், பாவ சங்கீர்த்தனம், நற்கருணை, குருத்துவம், திருமணம், உறுதி பூசுதல், நோயில் பூசுதல், எல்லாம் இருக்குது. ஸோ
இதெல்லாம் வந்து தெய்வ திருவிய அனுமானங்கள், திருவருட் சாதனம். இது சாக்ரமெண்ட். சாக்ரமெண்டல் அப்படின்னா என்னன்னா பொருட்கள். இதுக்கான தமிழ் வார்த்தை வந்து திருவருட்கருவி ஆர் திருவருட்பொருள் அப்படின்னு சொல்லலாம். இந்த திருவருட்கருவிகள் அப்படின்னா என்னன்னா ஹோலி ஆப்ஜெக்ட்ஸ், பிளெஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ திருவருட் சாதனம் எல்லாம் வந்து கிறிஸ்து ஏற்படுத்தி கொடுத்தது. அது எதுக்காக ஏற்படுத்தி கொடுத்ததுன்னா நாம் வந்து அவருடைய உறவில் வந்து என்னாலும் நிலைத்திருக்கிறதுக்கான ஒரு அருளின் சாதனமாக அதை நமக்கு கொடுத்தார். டு யுனைட் வித் கிரைஸ்ட் சர்ச் மூலமாக. இந்த திருவருட் கருவிங்கிறது என்னன்னா, திருவருட் கருவினா பேசிக்கலி இந்த பிளெஸ் பண்ண ரோசரிஸ், பிளெஸ் பண்ண ஃபோட்டோஸ், அந்த பிளெஸ்ஸிங் ஃபாதர் கிட்ட பிளெஸ் பண்ணது, அந்த ஸ்டாச்சூஸ், கிராஸஸ் நம்ம பிளெஸ் பண்ணி வச்சுப்போம்ல, இது எல்லாமே வந்து திருவருட் கருவிகள், சாக்ரமெண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற பொருட்கள் எல்லாமே வந்து சாக்ரமெண்டல். கிராஸ் மட்டும் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இட்ஸ் அ பெர்பெச்சுவல் சாக்ரமெண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பெர்பெச்சுவல் அப்படின்னா வந்து என்னாலுமே முடிவில்லாத ஒரு சாக்ரமெண்டல். ஏன்னா இட் இஸ் கிராஸ், இங்கே இருந்தால் எல்லா அருளும் வருது. ஸோ இதை வந்து பெர்பெச்சுவல் சாக்ரமெண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சாக்ரமெண்டலுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். வாட் இஸ் சாக்ரமெண்டல்? இது ஒரு பொருள், சாதாரண ஒரு பொருள். இது வந்து தூக்கி போட்டு உடச்சா உடஞ்சிரும். இது கடவுள் கிடையாது, இது மாதா கிடையாது, இது கடவுள் கிடையாது, இது கடவுள் கிடையாது, இது இந்த கடவுளை கையில் வச்சிருக்கிற இது வந்து அன்னை மரியாள் கிடையாது. இது ஒரு பொருள், தூக்கி போட்டு உடச்சா உடஞ்சு போயிடும். ஆனால் இது வந்து நான் பிளெஸ் பண்ணி வாங்கி வச்சிருக்கேன். ஃபாதர் கிட்ட கொடுத்து ஃபாதரை பிளெஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னா இல் பிளெஸ் இட். இந்த பிளெஸிங் மூலமாக என்ன நடக்குது அப்படின்னா இது வந்து புனிதப்படுத்தப்படுகிறது. இந்த பொருள் எப்படி புனிதப்படுத்தப்படுகிறது அப்படின்னா இட் பிகம்ஸ் எ ரெப்ரசன்டேட்டிவ். இன்னொரு விஷயத்துக்கு, இன்னொரு பொருள், இதை விட இது வந்து ஒரு நம்ம உலகத்தில் இருக்கிற ஒரு ரியாலிட்டி, இதை தாண்டி ஒரு ரியாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உணர்த்துகிற ஒரு பொருள். அதுவும் இதை தாண்டின ஒரு ரியாலிட்டி என்ன ரியாலிட்டியாக இருக்குது, என்ன உண்மையாக இருக்குது, அது கடவுளாக இருக்குது, கடவுளுக்கு உகந்ததாக இருக்குது, கடவுளோட இணைப்பில் இருக்கிற ஒரு பொருள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிராஸ் வந்து எதுக்கு சிம்பிளாக இருக்குது, எதோட பொருளை உணர்த்துது அப்படின்னா கிரைஸ்டோட சாக்ரிஃபைஸ் உணர்த்துது, அவருடைய வழி. ஸோ இது வந்து எதோட சாக்ரமெண்டல்? கிரைஸ்டோட சாக்ரிஃபைஸோட சாக்ரமெண்டல், அதோட திருவருட் கருவி, அதை உணர்த்துகிற கருவி. ஏற்கனவே நாங்கள் நடந்தது அந்த ரியாலிட்டி, அந்த முடிவில்லாத ஒரு பலியின் ரியாலிட்டி இருக்கு இல்லையா, அந்த அவர் ஏற்கனவே முடித்த பலி, அது காலங்காலமாக நமக்கு அருளை வழங்குகிற அந்த முடிவில்லாத ரியாலிட்டி, அந்த உண்மையை வந்து உணர்த்துகிறது தான் இந்த சிலுவை. இதை வந்து டச் பண்ணுறப்போவோ, இதுக்கு நான் வந்து முத்தம் கொடுக்குறப்போ, கிஸ் பண்ணுறப்போ, இதுக்கு ரெவரன்ஸ் கொடுக்குறப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த ரியாலிட்டியை வந்து நான் ஞாபகப்படுத்திக்கிறேன், அதற்கான ரெவரன்ஸ் நான் இதுக்கு கொடுத்துக்கிறேன். இதுதான் சாக்ரமெண்டலோட ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இது ஒரு புனிதப்படுத்தப்பட்ட ஒரு பொருள், சாதாரண பொருள், சாக்ரமெண்டல் ஆர் கருவி. ஸோ இங்கே மியூசிக் எங்கே வருது? திருப்பலி இருக்கு இல்லையா, லிட்டர்ஜிக்கல் மியூசிக். திருப்பலியில் வந்து நாம் பயன்படுத்துகிற இசை வந்து 2 வகையான இசை இருக்குது. நம்மளோட கிறிஸ்டியன் இதில் டிவோஷனல் மியூசிக் இருக்குது, லிட்டர்ஜிக்கல் மியூசிக் இருக்குது. டிவோஷனல் மியூசிக் பக்தி பாடல், பக்திக்கான இசை. பக்திக்கான இசை வந்து நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம். நீங்கள் தனியாக இருக்கும்போது ட்ரம்ஸ் அடித்து வாசிக்கலாம், அவங்களோட கல்ச்சர் நாதஸ்வரம் என்ன வேணால் போட்டு வாசிக்கலாம். அது கல்ச்சர், கலாச்சாரத்தை வந்து பக்தியில் நம்ம எப்படி வேணால் காமிச்சிக்கலாம். ஏன்னா கடவுள் வந்து பக்தி கலாச்சாரத்தை கடந்ததில்லை பக்தி. அதனால தான் மாதாக்கு நம்ம சேலை உடுத்தி பார்க்குறோம். அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கலாம். நம்ம கலாச்சாரத்தை வந்து பக்தியில் காமிக்கிறது அதில் ஒரு தவறும் இல்லை. ஏன்னா கிரைஸ்டோட இன்கார்னேஷனில் அவர் மனிதத்தன்மையை எடுக்கும்போதே அவர் எல்லா கலாச்சாரத்தையும் புனிதப்படுத்துகிறார். அன்லெஸ் அண்ட் அன்டில் அது வேறு தெய்வங்களை இது பண்ணாமல், அது வேற ஒருத்தர் தெய்வம், வேற ஒரு விஷயத்த தெய்வம் கடவுள்னு சொல்லாமல் இருக்கிற வரைக்கும் இட் இஸ் ஆல் ஹோலி. பட் மியூசிக் வந்து இங்கே லிட்டர்ஜியில் மியூசிக் வருது அப்படின்னா அது வந்து இட் கெட்ஸ் அ டிஃப்ரெண்ட் மீனிங். ஏன்னா லிட்டர்ஜி இஸ் அ பிளேஸ் வேர் ஹெவன் அண்ட் எர்த் மீட். அதில் இருக்கிற மறையுண்மை வந்து ரொம்ப பெரிய மறையுண்மை. ஸோ நீங்கள் லிட்டர்ஜியில் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க, திருப்பலியில் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க, ஏதாவது பொருள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கான அர்த்தம் வந்து வேற ஒரு பெரிய இடத்துக்கு போயிடுது. ஸோ லிட்டர்ஜியில் மியூசிக் யூஸ் பண்ணுறப்போ இட் பிகம்ஸ் அ சாக்ரமெண்டல் அப்படின்னு திருச்சபை சொல்லுது. இப்படி திருப்பலியே ஒரு பாடல் என்ற முறையில் பாடலாகவே இருந்த திருப்பலி இன்றைக்கும் அப்படியே கருதப்படுகிற திருப்பலியில் இன்றைக்கி நம்ம பாடலை எப்படி பார்க்கிறோம், இசையை எப்படி பார்க்குறோம்? திருப்பலியில் பாடல் அப்படிங்கிற நிலைமை வந்துருச்சு, திருப்பலியே ஒரு பாடல் என்கிற நிலைமை போயிடுச்சு. இதனால் இந்த இரண்டுக்கும் நடுவில் இருக்கிற இந்த வித்தியாசத்துக்கான ஒரு முக்கியத்துவம் என்ன?
அது ஏன் மறை உண்மையோட ரகசியத்தை, அந்த உண்மையை வந்து பேருண்மையை வந்து கெடுக்குது? சேம் வே ஹவு திஸ், இப்போ நம்ம ஹோலி வாட்டர் இருக்குல்ல, சண்டே மாஸில் வந்து ஃபாதர் வந்து தெளிப்பார், ஆண்டவரை ஈசோ புலினாலின் மேல் தெளிப்பீர், அதை சொல்லி தெளிப்பாங்க. சாக்ரமெண்டல், இந்த சாக்ரமெண்டல் வந்து சேம் வே அங்கே எப்படி ஹோலி வாட்டர் ஆகுதோ அதே மாதிரி இங்கே வந்து மியூசிக் பிகம்ஸ் ஹோலி. நம்ம இங்கே என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னா, இது வந்து மியூசிக் சாக்ரமெண்டலாக இருக்குது, ஒரு அருட்கருவி ஆயிடுது. எதற்கான அருட்கருவினா இன்னொரு ரியாலிட்டி. என்ன ரியாலிட்டி சொல்லுது? பரலோகத்தில் ஏஞ்சல்ஸ் வந்து கடவுள் முன்னாடி பாடுற அந்த ரியாலிட்டி, திருப்பலியில் பலி நடக்கும்போது பக்தர்களாகிய உலகமைத்தும் மக்கள் எல்லாரும் பாடுகிற அந்த ரியாலிட்டி வந்து உணர்த்துது. அது லிட்டர்ஜிக்கல் மியூசிக். ஆனால் இன்னைக்கு நம்ம வந்து அந்த சென்ஸை நம்ம வச்சுருக்கோமா நம்மளோட இசையில் தெரியாது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிற இசை வந்து திருச்சபையோட திருப்பலியோட டோனுக்கு ஏற்ற மாதிரி இருக்குதா? இரண்டாம் வத்திக்கான் சங்கமத்தை வந்து நிறைய பேர் நிறைய விதத்தில் வந்து இன்டர்பிரேட் பண்ணிக்கிறாங்க. இன்டர்பிரேட்னா வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து புரிஞ்சுக்கிறாங்க. எந்த மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, இட்ஸ் இஸ் ஒன் திங், உங்களுடைய இசைய கலாச்சாரத்தை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, என்ன வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் அது வந்து திருச்சபையோட டோன், திருப்பலியோட டோன், அந்த டோனை வந்து பாதிக்காமல் இருக்குதா அப்படிங்கிறதுல வந்து கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஸோ இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிற இசைக்கருவிகள்லாம் வந்து நம்மளுடைய திருப்பலியோட டோனை ஒழுங்காக கொண்டு வருதா? அந்த சாக்ரமெண்டல் நேச்சர் ஆஃப் மியூசிக், அது ஒரு அருட்கருவி அப்படிங்கிறத வந்து உணர்த்துதா? அது ஒரு பெரிய கேள்விக்குறி. அதுக்கப்புறம் நம்ம வேற ஒரு விஷயத்தை நம்ம நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்னா, ஹவு கல்ச்சுரல் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிற பேரில் நம்ம வந்து கலாச்சாரத்தை வந்து நம்மளோட திருப்பலியில் ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் வந்து நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம். நல்லது தான், இரண்டாம் வத்திக்கான் சங்கமே சொல்லுது உங்களோட கலாச்சாரத்தை இன்க்ளூட் பண்ணுங்க அப்படின்னு. ஆனால் எப்படி இன்க்ளூட் பண்ணணும்? அதே தான், திருப்பலியோட டோனுக்கு அது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குதா அப்படிங்கிறதுல தான் ஒரு கேள்வி. ஃபார் எக்ஸாம்பிள், நான் சின்ன பையனாக இருக்கிறப்போ இப்போ நிறைய இடத்துல நடக்கலாம், நற்கரனை வந்து அவர் வந்து இவர் வழியாக இவரில் தூக்கி பிடிச்சிருக்கிறப்போ சொல்லி முடிச்சுட்டு ஆமேன் சொல்லி முடிச்சிருக்காரு, அப்படியே நிற்பார். என்னடா ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறார் அப்படின்னு பார்த்தா ஒரு 4 பொண்ணுங்க வரும், நல்ல ஜகஜகன்னு ட்ரெஸ் போட்டுட்டு வந்து ஆரத்தி எடுக்கும். சரி, ஓகே, உங்கள் கலாச்சாரத்தை இன்க்ளூட் பண்ணிங்க, ஆனால் மாஸோடைய டோன் அது எப்படி எஃபெக்ட் பண்ணுது? இது தேவைதானா? அந்த டோனோட ஒரு சென்ஸை வந்து அது குலைக்குதா இல்லையா? அது ஒரு கேள்வி. புவி நிரம்ப பொன் தந்தாலும் திருப்பலிக்கு ஈடுகளை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு திருப்பலியில் வந்து அப்படி ஒரு மனுஷன் சாகுறாரு, ரிமெம்பரிங் காட்ஸ் டெத், கடவுள் சாகுறாரு. அப்படி இருக்கிற ஒரு பகுதியில் வந்து இது ஓகே, பட் அந்த டோனுக்கு இது ஏற்றதா இருக்கா தெரியல. இன்னைக்கு திருச்சபை என்ன சொல்லுது? இந்த கிரெகோரியன் சாண்டை எல்லா இடத்துலையும் பயன்படுத்துங்க, அதோட டோனை செட் பண்ணுங்க அப்படிங்கிறது சொல்லி இந்த மாதிரி இடத்துலலாம் பயன்படுத்துங்க சொல்லுது. நம்ம தூயவர் கீதமாக இருக்கட்டும், உன்னதங்களில் கீதமாக இருக்கட்டும், உலகின் பாவம் போக்குமான், இந்த கீதங்கள் எல்லாத்தையும் வந்து அந்த கிரெகோரியன் சாண்டை பயன்படுத்துங்கன்னு சொல்லுது. இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஏரியாஸ் எல்லாத்துலேயுமே வந்து இப்போ அந்த கிரெகோரியன் சாண்டுங்கிறது ஒரு பெரிய கம்பேக் கொடுத்துட்ருக்கு. நிறைய இங்கிலீஷ் மாசஸில் கேட்குறோம். இப்போ தமிழ்நாட்டில் வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் தெரியல. இப்போ தான் நம்ம அந்த பெண்டகோஸ்டல் கிரேஸில் இருக்கோம். கொஞ்ச நாள் அழிஞ்சு போயிடும், கவலைப்பட வேணாம். அது அழிஞ்சதுக்கப்புறம் ட்ரை பண்ணலாம், இந்த செகண்ட் வேட்டிகன் கவுன்சிலோட இது ஒழுங்காக இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படிங்கிறது குறித்து. இப்போது தமிழ்நாட்டில் நம்ம இந்த லாட்டின் சாங்ஸாக இருக்கட்டும், சான்ஸாக இருக்கணும், எங்கெங்கே எஞ்சி இருக்குது? சில ட்ரெடிஷ்னலான சர்ச்சஸ்லாம் தான் எஞ்சி இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, தூத்துக்குடி லேடி ஆஃப் ஸ்னோஸ் பசிலிக்காவாக இருக்கட்டும், எங்கள் சர்ச் லேடி ஆஃப் ஃப்ரான்ஸும் கன்னியாகுமரியாக இருக்கட்டும், லேடி ஆஃப் ஸ்னோஸ் பனிமே மாதா பசிலிக்கா தூத்துக்குடியில் வந்து திருவிழா டைமில் கொடியேற்றும் பொழுதோ இல்லை முக்கியமான இந்த அறிவிப்புகள் இது பண்ணுற பொழுதோ வந்து தேதையும் பாடுவாங்க. தேதையுங்கிறது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நன்றி கீதம், இறைவா உண்மையாம் போற்றி போடுகின்றோம், நன்றி கீதம் பாடுவாங்க. லாட்டினில் தேதையும் லவ்தாமஸ் வந்து பாடுவாங்க. எங்கள் ஊரில் வந்து லேடி ஆஃப் ரான்சம் ஷ்ரைனில் வந்து ஃபெஸ்டிவலில் கொடியேற்றுற பொழுதோ இல்லை முக்கியமான இதிலலாம் வந்து லவ்தாத்திய தோமினும் பாடுவாங்க. சாம் திருப்பாடல் 116, சில டிரான்ஸ்லேஷனில் 117 அது பாடுவாங்க. இது லவ்தாத்திய தோமினும் ஓமியஸ் சான்டஸ், கிரெகோரியன் சாண்ட், இந்த மாதிரி தான் எஞ்சி இருக்கு. இப்போ நம்ம இதை வந்து கிரெகோரியன் சாண்டிங் கொடுங்க அப்படின்னு சொல்லலை,
அதுக்கான இடத்தையும் செகண்ட் வேட்டிகன் கவுன்சில் கொடுக்க சொல்லுது. அதுக்கு பதிலாக நம்ம கல்ச்சரல் ரெப்ரஸன்டேஷன் அப்படிங்கிற பேரில் கீபோர்டு ஒருத்தர் கொண்டு வந்துடுவோம். நீங்கள் முடிஞ்சு ஒரு கீபோர்ட்லேயே எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இருக்குது. ட்ரம்ஸ் வேணுமா ட்ரம்ஸு, கிட்டார் வேணுமா கிட்டாரு, பேஸ் வேணுமா பேஸ், எல்லாம். ஸோ அப்படி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்த உடனே திருப்பலியோட டோன் ஒரு மாதிரி இருக்கும். ஃபாதர் வந்து அன்றைக்கி சொன்னார்ல அருண், ஃபாதர் வந்து பாடுவதாவது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோனில் செட் பண்ணுவார். ஒரு பிரேக் விட்டு போடு அப்படின்னு போடுவாங்க, ட்ரம்ஸ் போட்டு ஆரம்பிப்பானுங்க. அதுக்கும் இதுக்கும் அவர் செட் பண்ண ஒரு நல்ல ஒரு படத்தில் ஒரு கிளைமேக்ஸ் இப்படி செட் பண்ணிட்டு அடுத்த டோனை டலக்குன்னு இப்படி முடிச்சாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய கலாச்சாரத்தில் ரெப்ரசென்ட் பண்ணணும், தமிழ் கலாச்சாரம் வந்து நீங்கள் வந்து நாதஸ்வரம் யூஸ் பண்ணணும், தமிழ் யூஸ் பண்ணணும், மிருதங்கம் யூஸ் பண்ணணும், அப்படின்லாம் யூஸ் பண்ணாதான் வந்து நம்மளுடைய கலாச்சாரம் வந்து அங்கே ரெப்ரசென்ட் ஆகுது திருப்பள்ளியில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். ஏன் மாஸோட அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் ஹோலினஸ், அந்த தூய்மை தன்மைக்கும் அந்த மறைவுண்மை தன்மைக்கும் அந்த மறைப்பொருள் தன்மைக்கும் ஏற்ற மாதிரி இசை நம்மக்கிட்ட இல்லையா? இருக்குது. ஏன் நம்ம பார்க்குற ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சஸாக இருக்கட்டும், பைசன்டைன் கிரீக் சர்ச்சஸாக இருக்கட்டும், பல சர்ச்சஸ் இருக்குது. அவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய கலாச்சாரம் அவங்களோட மொழியில தான் பாடுறாங்க. அவங்களோட மொழியில தான் அவங்களுக்கு மாசு இருக்குது. பல ஆயிரம் வருஷமாக, பல 100 வருஷமாக இருக்குது. ஆனால் அவங்கெல்லாம் வந்து எதுவும் அவங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எதுவும் கொண்டு வந்து யூஸ் பண்ணலையே. அவங்களோட லிட்டரேச்சரில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸே கிடையாது. அவங்க டோன் தான் அவங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட், அவங்க வாய்ஸ் தான் இன்ஸ்ட்ருமெண்ட். அதில் அவ்வளோ அழகாக பாடுவாங்க, அவங்களோட மொழியில் அவங்களோட கல்ச்சரை ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. நம்ம ஏன் ஸோ இதெல்லாம் நம்ம குறித்து பார்க்கணும். 2ஆம் வத்திக்கான் சங்கத்தோட டாக்குமெண்ட்ஸ் அண்ட் திருச்சபை இதை குறித்து என்ன பேசுது, என்ன சொல்லுது அப்படிங்கிறது குறித்தும் நம்ம இதுக்கு மேலே we can expect ஒரு வீடியோ சூன், ஹோப்ஃபுல்லி காட்ஸ் வில். ஸோ அது வரைக்கும் இவ்வளோ நேரம் கேட்டவங்களுக்கு நன்றி. அண்ட் யா, தேங்க்யூ எவ்ரிவன். மீட் யூ ஆல் சூன். ஆவே மரியா.